நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தற்போது கேரளாவில் வைத்து கைது செய்துள்ளனர். அண்மைச் செய்திகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கரூரில் ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் சிக்கி கடந்த ஒரு மாத காலமாக தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரை தற்போது கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஏற்கனவே அவர் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடியான நிலையில் தற்போது கரூரில் 100 கோடி நில மோசடி வழக்கில் சிக்கி கடந்த ஒரு மாதமாக தலைமறைவாக இருந்த நிலையில் கேரளாவில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்தவரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கரூரில் ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் சிக்கி ஒரு மாத காலமாக தலைமறைவாக விஜயபாஸ்கர் இருந்துள்ளார். தொடர்ந்து அவரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கரூரில் 100 கோடி நில மோசடி வழக்கில் சிக்கி கடந்த ஒரு மாத காலமாக தலைமறைவாக இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அண்மைச் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கேரளாவில் வைத்து கைது செய்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த செய்தி குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக அவர் தலைமறைவாக இருந்தார். அவரை பிடிப்பதற்காக சிபிசிஐடி போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்தனர். அவருடைய உறவினர்களிடம் அவர் பேசுகிறாரா, அதே போல யார் அவருக்கு பதுங்கி இருப்பதற்கான உதவியை செய்கிறார்கள் என்று பல்வேறு கட்ட விசாரணைகளை சிபிசிஐடி போலீசார் முடுக்கிவிட்டார்கள். இதை தொடர்ச்சியாக தற்போது அவரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய பின்னணி என்னவென்றால், கரூரில் இருக்கக்கூடிய மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளிக்கிறார். அந்த புகாரில் போலி சான்றிதழ் கொடுத்து 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலம் பதிவு செய்ததாக புகார் ஒன்று அளித்திருந்தார். அந்த புகாரில் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த விசாரணையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை உடனடியாக டிஜிபி சங்கர் ஜிவால் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்கிறார். மாற்றம் செய்யப்பட்ட பிறகு பல்வேறு தரப்பில் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. அந்த விசாரணையில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் சிபிசிஐடி போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என அச்சத்தில் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு கடந்த மாதம் 12ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனாலும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தார். அவரை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு, அதாவது கேரளா, டெல்லி, மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று தேடக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அவர் கேரளாவில் பதுங்கி இருப்பதாக சந்தேகம் எழுந்திருந்தது. அது தொடர்பான விசாரணையிலும் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர். இந்த நிலையில் கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கரை இன்று கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரை நேரடியாக கரூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை சிபிசிஐடி போலீசார் வகுத்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் இந்த நில மோசடி தொடர்பான விசாரணை என்பது நடத்தப்படவில்லை. அதனால் நேரடியாக கரூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்திற்கு எம்.ஆர். விஜயபாஸ்கரை கொண்டு சென்று அங்கு விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட இருக்கின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக
ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக எம்ஆர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய வீடு, அலுவலகம் என பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினார்கள். அவருடைய ஆதரவாளர், உறவினர் வீடுகளிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டது. சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் ஆவணங்கள், பென்டிரைவ் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர். இதற்கிடையில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்வதற்கான முனைப்பில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டினர். அதன் அடிப்படையில் கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் வாங்கல் காவல் நிலையத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது கொலை மிரட்டல் வழக்கும் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புகார்தாரராக இருக்கக்கூடிய பிரகாஷ் என்பவரை மிரட்டியதாக எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது அவர் புகார் அளித்திருந்தார். வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அது தொடர்பாக இரண்டாவது ஒரு வழக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது சிபிசிஐடி போலீசார் இந்த நில மோசடி தொடர்பான வழக்கில் மட்டும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரை கரூர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான திட்டத்தை சிபிசிஐடி போலீசார் வகுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.